கேரளாவோட கேபிட்டல் சிட்டி திருவனந்தபுரத்துல ஜூக்கு பக்கத்துல கனகக்குன்னு பேலஸ் அதை சுத்தி பார்க்கும் இருக்கு. வருஷத்துல ஒரு வாட்டி டிசம்பர் ஜனவரி மாசங்கள்ல இந்த பார்க்ல ஃப்ளவர் ஷோ அண்ட் லைட் ஷோ நடக்கிறது வழக்கம். இந்த வருஷம் ஃப்ளவர் ஷோ டிசம்பர் 24க்கு ஆரம்பிச்சு ஜனவரி 3 வரைக்கும் இருந்துச்சு. இந்த 10 நாட்கள்ல ஃப்ளவர் ஷோ அண்ட் நைட் லைட் ஷோ இருக்கும். இந்த ஃப்ளவர் ஷோவை வசந்தோத்சவம் அப்படின்னு சொல்லுவாங்க. வசந்தோத்சவம் 2024 அண்ட் 2025 பத்தினதுதான் இந்த வீடியோ. நிஷா பேசுறேன், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வருஷம் வசந்தோத்சவம் பார்க்கறதுக்கு எங்களால நைட்டு போக முடியல. நைட்ல இந்த பார்க்லயும் பார்க்க சுத்தி இருக்கிற இடங்கள்லயும் இருக்கிற அழகழகான கலர்ஃபுல்லான லைட்ஸ் எல்லாமே ஒளிரும். ஒவ்வொரு மாடல்ஸ்லயும் இருக்கிற லைட்ஸ் நைட்ல பாக்குறதுக்கு ரொம்பவே கார்ஜஸா இருக்கும். ஆனா பகல் வெளிச்சத்துல தான் இங்க இருக்கிற செடிகள் எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியும். பூக்களோட ஒரிஜினல் கலர்ஸ் தெரியணும்னா சன்லைட் இருக்கிறப்பதான் நம்ம வந்தே ஆகணும். ஜனவரி 3ஓட இந்த வசந்தோத்சவம் முடிய போகுது. பூக்களை வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காக டே லைட்ல தான் நாங்க வந்திருந்தோம். இப்போ கார்டனிங்ல ட்ரெண்டிங்கா இருக்கிற நிறைய பூச்செடிகள், ஃபாலியேஜ் பிளான்ட்ஸ், குரோட்டன்ஸ், ஆந்தூரியம், பான்சாய், அடேனியம், ரோசஸ், வாட்டர் பிளான்ட்ஸ் அப்படின்னு நிறைய வெரைட்டி பிளான்ட்ஸ் இங்க வச்சிருந்தாங்க. ஒரே டைப் செடியில பலவிதமான கலர்ஸ்லயும் பலவிதமான பேட்டர்ன்ஸ்லயும் இருக்கிற செடிகளை எல்லாம் ஒரே இடத்துல தொகுத்து வச்சிருந்தாங்க. இவ்வளவு டிஃப்ரெண்ட் கலர்ஸையும் ஒரே இடத்துல பாக்குறப்போ ரொம்பவே அழகா இருந்துச்சு. ஃப்ளவர் ஷோ ஜனவரி 3ஓட முடிய போகுது. நாங்கள் ஜனவரி 2க்கு தான் வந்தோம். அதனால ரோசஸ் எல்லாம் கொஞ்சம் வாடினபடியும் கொஞ்சம் உதிர போகிற நிலைமையிலே இருந்துச்சு. சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும்போது இந்த பச்சை கலர் ரோஜா ஃப்ரெண்டு வீட்டில இருந்து எடுத்துட்டு வந்து நாங்கள் நட்டு வச்சிருந்தோம். நிறைய வருஷத்துக்கு அப்புறம் அதையும் ஃப்ளவர் ஷோல பார்க்க முடிஞ்சுது. சாமந்தி பூக்கள்ல நிறைய வெரைட்டிஸ் வச்சிருந்தாங்க. அதுலயும் இந்த பர்பிள் கலர் லைன் போட்ட வேரிகேட்டட் சாமந்தி பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஆந்தூரியம் பூக்கள் ஒவ்வொன்றும் பார்க்கறதுக்கு பிளாஸ்டிக் பூக்கள் மாதிரியே இருந்துச்சு. இவ்வளோ வெரைட்டிஸையும் ஒரே இடத்துல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். படிக்கும்போது சயின்ஸ் புக்ல கார்னிவோரஸ் பிளான்ட்ஸ்னு படிச்சிருக்கோம் இல்லையா? மாமிசம் உண்ணும் தாவரங்கள், ஊனுண்ணி தாவரங்கள். அதுல நெப்பந்தஸ் அழைக்கப்படுற குடுவை செடி, பிக்சர் பிளான்ட், அதுதான் இது. தன்னோட குடுவைக்குள்ள வந்து விழற பூச்சிகளை தான் இந்த செடி உணவா எடுத்துக்கும். இதுலயே 3 வெரைட்டி செடிகள் வச்சிருந்தாங்க.
பார்க்கறதுக்கு இலைகள் மாதிரி இருக்கும், ஆனா கலர்ல மட்டும் வித்தியாசமா இருக்கும் இந்த பாயின்செட்டியா செடிகளோட பூக்கள். நிறைய வெரைட்டி பாயின்செட்டியா செடிகளை ஒரே இடத்துலயே அடுக்கி வச்சிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. பூச்செடிகள் மட்டுமில்லாம ஹெர்பல் பிளான்ட்ஸ், மூலிகை தாவரங்களும் ஒரு இடத்துல சேர்த்து வச்சிருந்தாங்க. மூலிகை தாவரங்கள் பத்தி தெரிஞ்சுக்கணும், பேர்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்லவே அரிய வாய்ப்பு. 25 வருஷமா ஒரு செடியை தவறா ஐடென்டிஃபை பண்ணிட்டு வந்திருக்கோன்றது எனக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. இது தச புஷ்பம் அப்படின்னு அழைக்கப்படுற 10 சேக்ரெட் ஃப்ளவர்ஸ் ஆஃப் கேரளா. கேரளாவில் இந்த 10 வகையான பூக்களையும் நம்ம எல்லா இடத்துலயும் பார்க்க முடியும். ஃபெஸ்டிவ் சீசனுக்கு டெக்கரேட் பண்றதோட மட்டுமில்லாம இந்த பூக்களும் இதோட செடிகளும் நம்ம உடம்புல பல பாகங்களையும் தாக்குற நோய்கள்ல இருந்து பாதுகாக்கிறதுக்கான ட்ரெடிஷனல் மெடிசன் ப்ரிப்பேர் பண்றதுக்காக யூஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஒவ்வொரு மூலிகை செடிகளோட சயின்டிஃபிக் நேம், சான்ஸ்கிரிட் நேம், அதோட யூசஸ் பத்தி அந்த போர்டில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஹிந்து கல்ச்சர் படி ஒவ்வொருத்தங்களுக்கும் அவங்களுக்கு ஜென்ம நட்சத்திரம்னு ஒன்று இருக்கும். அந்த ஜென்ம நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு மரங்கள் வச்சிருப்பாங்க. அந்த மரங்களை நம்ம வீட்லயோ இல்ல ஏதாவது ஒரு இடத்துல நட்டு வளர்க்கறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. எல்லா ஜென்ம நட்சத்திரத்துக்கான மரங்களும் இங்க வச்சிருந்தாங்க. திருவனந்தபுரம் ஆயுர்வேதா காலேஜில இருந்து தான் இந்த டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அதனால இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கரெக்டா தான் இருக்கும். ரியல் ஃப்ளவர்ஸ் வச்சு செஞ்சிருந்த பொக்கேகளும் நிறைய டிஸ்பிளேக்கு வச்சிருந்தாங்க. அதுல கிரைசாந்திமம், வெரைட்டியான சாமந்தி பூக்களால செஞ்ச பொக்கைகள் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. இந்த சின்ன சாமந்தி பூக்களுக்கு பட்டன் கிரைசாந்திமம்னு சொல்லுவாங்க. இந்த சின்ன சாமந்தி பூ இது என்னோட நகம் சைஸுக்கு தான் இருந்துச்சு. பான்சாய் கார்டனிங், முதிர்ந்த மரங்களை அதோட வேர்களை கட் பண்ணியும் கிளைகளை கட் பண்ணி நமக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்ல, பிடிச்ச டைரக்ஷன்ல, பிடிச்ச சைஸ்ல வளைத்து கட்டி சின்ன சின்ன பாட்ல வளர்க்கறது தான் பான்சாய் ஆர்ட். இது சுமார் 2000 வருஷத்துக்கு முன்னாடில இருந்தே சைனால இந்த ஆர்ட் ஃபார்ம் பழக்கத்துல இருந்து வந்திருக்கு. பான்சாய் மரங்களை வளர்க்கறதுக்கு நல்லாவே பொறுமை வேணும். மினிமம் 3 இருந்து 5 வருஷமாவது ஆகும் ஒரு இளமையான பான்சாய் ட்ரீ உருவாக்குறதுக்கு. இன்னைக்கு நிறைய தோட்டக்கலை வல்லுநர்கள் பான்சாய் ட்ரீ வளர்க்குறத ஒரு ஹாபியாக பண்ணுறாங்க. இந்த பான்சாய் ட்ரீ கார்டனிங்க்கு தட்ட தோட்டம்னு தமிழில் சொல்லுவாங்க. இந்த மரங்களோட டைப்பையும் அதோட ஏஜையும் பொறுத்து இந்த பான்சாய் ட்ரீக்கான விலைகள் மாறுபடும். மினிமம் 500ல இருந்து பல லட்சங்கள் வரைக்கும் இந்த பான்சாய் ட்ரீக்கு விலை போடுவாங்க. ஆர்கிட்ஸ், பூ பூக்கிற செடிகள்ல நிறைய வெரைட்டிஸ் கொண்ட ஒரு பெரிய குடும்பம் ஆர்கிடோடது. ஒரு வாரத்துல இருந்து பல மாதங்கள் வரைக்கும் வாடாம இருக்கும் ஆர்கிடோட பூக்கள். கேரளால இருக்கிற வெதருக்கு ஆர்கிட் செடிகளை ரொம்ப நல்லாவே வளர்க்க முடியும். பல வெரைட்டிஸ் ஆஃப் ஆர்கிட் இருக்கு. இதுல சில ஆர்கிட்ஸ் காத்துல இருக்கிற மாய்ச்சரை அப்சர்வ் பண்ணியே வளரும். இந்த மாதிரி செடிகளுக்கு பிடிமானத்துக்காக செங்கற்கள் இல்லைன்னா தேங்காவை சுத்தி இருக்கிற ஓட்டு பகுதி இதெல்லாம் யூஸ் பண்ணிப்பாங்க. இன்னும் சில ஆர்கிட் டைப்ஸ் இருக்கு. இதுக்கு டெரஸ்ட்ரியல் ஆர்கிட்னு சொல்லுவாங்க. இது சாதாரணமா நம்ம மற்ற செடிகள் வளர்க்குற மாதிரியே மண்ணிலே நட்டு வளர்க்க முடியும். ஒவ்வொரு ஆர்கிட் வெரைட்டியோட பூக்களும் ரொம்ப யூனிக்கா இருக்கும். இந்த செடி வளர்க்குறதுக்கு ஹியூமிடான கிளைமேட் தான் தேவை. இதை தவிர எக்ஸ்ட்ரா உரமோ கம்போஸ்டோ இதுக்கு அவ்வளவா தேவைப்படுறது இல்லை.
சக்யுலன்ஸ் அண்ட் கேக்டஸ் இந்த 2 செடிகளுக்குமே அதிகமான தண்ணீர் கொடுக்க கூடாது. இது தன்னோட இலைகள்லயும் தண்டுகள்லயும் தண்ணீரை சேவ் பண்ணி வச்சுக்கும். கேக்டஸ் செடிகள் எந்த மாதிரி மண் அமைப்பிலையும் வந்து வளரும். ஆனா சக்யுலன்ஸ் செடிகள் வளர்றதுக்கு தரியான தண்ணீர் தேங்காத மாதிரியான மண் தேவை. இது அடேனியம் செடிகள். இந்த அடேனியம் செடிகளுக்கும் நிறைய தண்ணீர் தேவைப்படாது. இதனாலேயே இது டெசர்ட் ரோசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பாலைவன ரோஜாக்கள். அடேனியம் செடிகளோட ஸ்டெம்மில் பேஸ் போர்ஷன் தடிமனா வளரும். வருஷம் ஆக ஆக இந்த தடிமன் வந்து அதிகரிச்சுட்டே போகும். இந்த செடிகளையும் பான்சாய் செடிகளா வளர்க்குறாங்க. இந்த ஸ்டெம் பேஸோட தடிமன் அதிகரிக்க அதிகரிக்க விலையும் ஜாஸ்தி ஆகும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஒரு ஃப்ளவர் ஷோ மட்டும் இல்ல, இங்க காம்படிஷன்ஸும் கண்டக்ட் பண்றாங்க. ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல இருந்தோ இல்ல ஒரு தனி மனிதனோ அவங்க கிட்ட இருக்கிற பிளான் கலெக்ஷன்ஸ், அது எந்த டைப் பிளான்ட் ஆனாலும் சரி, இங்க கொண்டு வந்து டிஸ்பிளேக்கு வைக்கிறாங்க. அவங்க கிட்ட இருக்கிற கலெக்ஷன்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் அதுக்கு பிரைஸும் கொடுக்கறாங்க. பூக்கிற செடிகள் மாதிரியே நம்ம தோட்டத்துக்கு அழகுக்கு அழகு சேர்ப்பவை தான் ஃபோலியேஜ் பிளான்ட்ஸும் குரோட்டன்ஸும். அதிக சன்லைட் படாத இடங்களான பால்கனிஸ், மரத்துக்கு கீழே இந்த மாதிரியான இடங்கள்ல பூக்கிற செடிகளை வச்சு ஏமாந்து போறதை விட ஃபாலியேஜ் பிளான்ட்ஸை வச்சு அழகுபடுத்தலாம். ரியோ பிளான்ட், அஸ்பராகஸ், புரோமிலியாட்ஸ், ஃபர்ன்ஸ், பெகோனியா, கலாடியம், பிலோடென்ட்ரான்ஸ், அக்லோனிமா அப்படின்னு எக்கச்சக்க வெரைட்டி ஆஃப் ஃபாலியேஜ் பிளான்ட்ஸ் இருக்கு. இந்த செடிகளுக்கு ரொம்ப குறைவான கேரிங்கே போதும். தண்ணி மட்டும் நம்ம ரெகுலரா கொடுத்துட்டு வந்தா போதும். பூக்கிற செடிகளுக்கு போடுற மாதிரி அடிக்கடி உரம் போட வேண்டிய தேவையோ மண்ணை கிளறி கொடுக்க வேண்டிய தேவையோ கிடையாது. சூரிய வெளிச்சம் அதிகமா படாத இடங்கள்ல பூக்கிற செடிகளை விட ஃபாலியேஜ் பிளான்ட்ஸ் வைக்கிறது தான் ரொம்பவே சிறந்த ஆப்ஷனா இருக்கும்.
பார்க்கோட இன்னொரு சைடுல ஸ்டால்ஸும் போட்டிருந்தாங்க. ஒரு சில செடிகளை நாம இந்த ஸ்டால்ஸ்ல வாங்கிக்க முடியும். செடிகள், செடி தொட்டிகள், வெஜிடபிள்ஸோட விதைகள் இது எல்லாமே ஸ்டால்ஸ்ல போட்டிருந்தாங்க. காலையில பார்த்ததுக்கும் என்டாலி டிஃப்ரெண்டா இருக்கும் நைட்ல லைட் ஷோவோட இந்த வியூஸை பார்க்கறதுக்கு. நீங்களும் திருவனந்தபுரத்துக்கு பக்கத்துல இருக்கிறீங்கன்னா எல்லா வருஷமும் டிசம்பர், ஜனவரி மாசங்கள்ல நடக்கிற ஃப்ளவர் ஷோக்கு வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த சேனல்ல வர்ற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.